ஓம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கங்கள். மற்றும் ஒரு வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு புலர்ந்திருக்கக்கூடிய பொழுதானது அனைவரது வாழ்விலும் மங்களமும் சுபீட்சமும் நல்ல பல சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய நல்லதொரு நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு இன்றைய தினத்திலே பல சுப காரியங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் சொந்தங்கள் யாவருக்கும் ஓம் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்றைய இந்த நிகழ்ச்சியினுடைய முதற் பகுதியான இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன். அந்த வகையிலே இன்றைய நாளானது ஆவணி மாதம் வெள்ளிக்கிழமை 14/8/2026 தமிழுக்கு பராப வருடம் ஆடி மாதம் 29ஆம் நாள். இன்றைய நாளினுடைய நல்ல நேரங்களாக இன்று காலை 9:15 தொடக்கம் 10:15 வரை, பின் மாலை 5 மணி தொடக்கம் 6 மணி வரை. இன்றைய நாளிற்குரிய ராகு காலம் இன்று காலை 10:30 மணி தொடக்கம் 12 மணி வரை. யமகண்டம் இன்று மாலை 3 மணி தொடக்கம் 4:30 மணி வரை. அடுத்து சூரிய உதயத்தை பார்க்கலாம். இன்று காலை 6:04க்கு புலர்ந்திருக்கின்றது. திதியாக இன்று இரவு 9:24 வரை துவிதியை திதியும் பின்பு திருதியை திதியும் நிலவுகிறது. நட்சத்திரங்களாக இன்று காலை 7:21 வரை மக நட்சத்திரமும் பின்பு பூர நட்சத்திரமும் நிலவுகிறது. சந்திராஷ்டம நட்சத்திரங்களாக இன்று காலை 7:21 வரை உத்திராட நட்சத்திரமும் பின்பு திருவோண நட்சத்திரமும் நிலவுகிறது. உத்திராடம் மற்றும் திருவோண நட்சத்திரத்தில் உள்ளோர் செய்கர்மங்கள் யாவற்றிலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயலாற்றல் சிறப்பு. இனவினர்களே, இவைதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதிகள் ஆகும். தொடர்ந்து வணக்கமாம் டிவி நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியுடன் இணைந்திருக்கலாம். ஓம் அம்பா சாம்பவி சந்திரமௌலி பிரபலா கபர்ணா உமா பார்வதி காளி கைமவதி சிவாத்ரணயனி காத்யாயினி பைரவி சாவித்ரீம் நவயௌவனாம் சுபகரீம் சாம்ராஜ்யலக்ஷ்மி பிரதா சித்ரூபி பரதேவதா பகவதி ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி. ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான பராபவ வருஷம் ஆடி மாதம் 29ஆம் நாள் 14/8/2026 வெள்ளிக்கிழமை. இன்றைய தினம் அன்னை பராசக்திக்குரியதாகிய இந்த பூரகர்மா என்கின்ற சிறப்பான ருதுசோபன வைபவம் நடைபெறுகின்ற பூர நட்சத்திரம் ஆடிப்பூரம். பல்வேறு அம்பாள் ஆலயங்களிலே தீர்த்த உற்சவங்கள், தேருற்சவங்கள், சங்காபிஷேகங்கள், பால்குட பவனிகள் என்று சிறப்பான நிகழ்வுகளெல்லாம் நடைபெறுகின்ற நாள் இந்த ஆடிப்பூரம். இந்த ஆடிப்பூரத்திலே சைவத்தமிழ் மக்கள் அம்பிகையை நாம் வழிபாடு செய்வது போல வைஷ்ணவ மக்களும் இந்த ஆடிப்பூரத்திலே ஆண்டாளை வழிபாடு செய்து பிரார்த்தனை செய்கின்ற ஒரு சிறப்போடு கூடிய நாள் இந்த ஆடிப்பூரம். ஆடிப்பூரத்திலே அம்பாளுக்கு ருதுசோபன வைபவம் என்கிற இந்த பூரகர்மா என்கின்றதாகிய சிறப்பான நிகழ்வுகள் நடைபெற்று அங்கே ஊஞ்சலிலே அம்பாள் வைத்து அலங்கார தீபாராதனைகள் நடைபெற்று சுவாமி வலம் பெறுகின்ற சிறப்போடு கூடியதாகவும், அம்பாளுக்கு வளையல்கள் சாத்தி பிரார்த்தனை செய்கின்ற சிறப்பு, அங்கே வருகின்ற சுமங்கலி பெண்கள் கன்னி பெண்களுக்கு அம்பாளுடைய பிரசாதமாக
இந்த கைக்கு வளையல்கள் எல்லாம் கொடுக்கின்ற ஒரு சிறப்போடு கூடியதாகவும் பல இடங்களில் நடைபெறுகின்ற சிறப்போடு கூடியது. இன்றைய தினம் பருத்தித்துறை புலோலி பர்வதபத்தினி அம்பிகா சமேத பசுபதீஸ்வரர் ஆலயம் என்கின்ற பருத்தித்துறை சிவன் தேவஸ்தானத்திலே அம்பாளுடைய பர்வதபத்தினி அம்பிகையினுடைய இந்த தீர்த்த உற்சவம் இரவு கொடியிறக்க வைவோம். அதே போல கேகாலை மாவட்டம் வரக்காப்புளை அம்பேபூச ஸ்ரீ முத்துமாரி அம்பாள் ஆலயம், கொழும்பு கண்டி பிரதான வீதி அமைந்திருக்கின்ற அன்னை ஸ்ரீ முத்துமாரி அம்பாள் ஆலயத்திலே இன்றைய தினம் காலையிலே பால்குட பவனியோடு அம்பாளுக்கு நவோத்தர சகசிர மகா சங்காபிஷேகம் 1009 சங்குகளினாலே அம்பாளுக்கு சங்காபிஷேகம் நடைபெற்று மாலை 5 மணிக்கு விசேஷ வசந்த மண்டப தீபாரா நடைபெற்று 6 மணிக்கு அம்பாள் ரதத்திலே தேரிலே ஆரோகணித்து நகர்வலம் வருகின்றதாகிய ரத பவனி சிறப்பாக நடைபெறுகின்றது. நாளைய தினம் காலையிலே தீர்த்தோற்சவம். அவ்வாறு சிறப்போடு கூடியதாகிய இந்த ஆடிப்பூர நாளிலே நாமும் ஆலயங்களிலே சென்று வழிபாடுகள் செய்து பிரார்த்தனை செய்வதோடு வருகின்ற வெள்ளிக்கிழமை 21/8/2026 அன்றைய தினம் வேண்டும் வரங்களை தரவல்ல ஸ்ரீ வரலட்சுமி விரதம் சிறப்பாக அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாவிடத்தினால கடந்த 45 ஆண்டுகளுக்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்டு இன்று நாடளாவியிலே நடைபெறுகின்ற வரலட்சுமி விரதம் தொடர்ச்சியாக சாஸ்தாவிடத்திலே இந்த 45வது ஆண்டாகவும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதிகாலையிலே 5:30 மணி முதல் ஆரம்பமாகி இந்த விரத பூஜைகள் நடைபெறும். பொதுவாக இந்த வரலட்சுமி விரதம் என்பது காலையிலே ஆரம்பித்து பகல் மானத்திலே முடிய வேண்டும். இது பல இடங்களிலே இரவிலே செய்து கொள்வார்கள். ராத்திரியிலே விரத வழிபாடு கிடையாது. இந்த விரத வழிபாடுகள் என்பது நாம் பகல் விரதத்தை பூர்த்தி பண்ணுவதற்கு முன்பதாக, இது இரவிலே செய்கின்ற பொழுது பகல் சாப்பிட்டு விட்டு செய்கிறதுனால இந்த பலனும் கிடைக்காது. இந்த வரலட்சுமி நோன்பு விரதம் என்பது பகல் மானத்திலே, அதனாலே தான் சாஸ்தாவிடத்திலே ஆரம்பிக்கின்ற பொழுதே நாம் 5:30 மணிக்கு காலையிலே ஆரம்பித்து 10:30 மணிக்குள் அந்த பூஜைகள் வழிபாடுகள் எல்லாம் நிறைவு பெறுகின்ற வகையிலே அமைந்திருக்கக்கூடியது. எனவே வரலட்சுமி விரத வழிபாடு என்பது காலையிலே தான் செய்ய வேண்டும். பகல் 12 மணிக்கு முன்பதாக நிறைவேற வேண்டும். 12 மணிக்கு அப்புறம் பகல் சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த வரலட்சுமி விரதம் செய்வதிலே இந்த பலன் கிடையாது. சாதாரணமாக விளக்கு பூசையாக செய்து கொள்வார்களே தவிர வரலட்சுமி விரத நோன்பு என்பது காலையிலே தான் விரதமாக இருந்து பகல் பொழுதிலே விரத பூர்த்தி செய்கின்ற வகையில் அமைந்திருக்கின்ற இந்த வரலட்சுமி விரத பூஜையை கலந்து கொள்ளுகின்ற சகலருக்கும் உபச்சார பொருள்கள் எல்லாம் அன்பளிப்பாக வழங்கப்படுவதோடு தங்கமுலாம் பூசப்பட்ட ஸ்ரீசக்கர யந்திரமும் சாஸ்தாவிடத்தில் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வருகின்ற ஒரு சிறப்போடு கூடியது. நாமும் இந்த பூஜை வழிபாடு கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்லவன் நம்பாள. டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவிடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி சன் சுபா. இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியை சிறப்பான முறையில் வழங்கிய ஆன்மீக அருள் ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியர் ஐயா அவர்களுக்கு மனம் கடிந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் திருக்குறளும் பொருளும் பகுதியுடன். இன்றைய நாளிற்குரிய குறளும் பொருளுமாக பயனில் சொல் பாராட்டு வானை மகனெனல் மக்கட் பதடியனல். இக்குறளினுடைய பொருளாக பயனில்லாத சொற்களை பல முறையும் சொல்லுகின்ற ஒருவனை மனிதன் என்று சொல்லக்கூடாது, மக்களுக்குள் பதர் என்று சொல்ல வேண்டும். இக்குறளையும் பொருளையும் மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். பயனில் சொல் பாராட்டு வானை மகனெனல் மக்கட் பதடியனல். இக்குறளினுடைய பொருளாக பயனில்லாத சொற்களை பல முறையும் சொல்லுகின்ற ஒருவனை மனிதன் என்று சொல்லக்கூடாது, மக்களுள் பதர் என்று சொல்ல வேண்டும். எனவே நேர்களே, இவைதான் இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியாகும். இன்றைய நாளிற்குரிய அனைத்து வணக்கமும் டிவி பகுதிகளும் நிறைவேறியது. மற்றும் ஒரு வணக்கமும் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம்.